அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரி மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தினசரி மாதிரி தேர்வை பொறுத்தவரை முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வை போட்டியாளர்கள் பயன்படுத்தி கொள்வோம். இன்று முதல் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்ட நெருங்கியாச்சு, அவ்வளோதான். பிப்ரவரி மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் நமக்கு குறைந்தது ஒரு 4 மாதங்கள் மட்டுமே உள்ளன. இந்த 4 மாதங்களில் தினசரியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரீவியஸ் கொஸ்டின்லேருந்து நீங்கள் படித்து அதிலேருந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 கேள்விகள் மாதிரி தேர்வாக இடம்பெறுங்க. ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 3 to 4 or 5 years கொஸ்டின் பேப்பரை எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம படித்து ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அதிலேருந்து அப்படியே ரிப்பீட்டடாக ஒரு 5லேருந்து 10 கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்று முதல் தினசரியாக ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. அதுவும் குறிப்பாக இப்போ 2025லேருந்து அப்படியே பேக்கில் நம்ம போகிறோங்க, 2025-24ன்ட்டு. ஸோ தினசரியாக ஒரு டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அதிலேருந்து 30 கேள்வி நடைபெறுங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா பொது தமிழுக்குன்னு நியூவாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்குங்க. இந்த நியூ டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரையும் ஆஸ் பர் சிலபஸ் படி ஒவ்வொரு வாரமும் நடைபெறுங்க. பொது தமிழுக்கான மிக குறைந்த கட்டணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பொது தமிழுக்கு மட்டும் 100 ரூபாய் என்ற விதத்தில் வந்து மிக குறைந்த கட்டணமாக நிர்ணயித்திருக்கிறேங்க. யாரெல்லாம் இந்த பொது தமிழில் 100க்கு 100 மதிப்பெண் எடுப்பதற்கும் இப்போ ரீசண்டாக இருப்பதற்கு தகுந்த வகையில் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் அனலைஸ் பண்ணி எழுதுவதற்கும் இந்த நியூ பொது தமிழ் மாதிரி தேர்வு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த வாரத்திலிருந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் படி பொது தமிழுக்கான புதிய மாதிரி தேர்வுகள் நடைபெற உள்ளது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. ஒரே ஒரு சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் மட்டும்தான். பொது தமிழுக்கான மொத்த சிலபஸும் அதில் கவர் ஆகுங்க. வீக்லி நடைபெறும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் இதில் 30 கேள்வி இருக்குது. இந்த 30 கேள்விகளும் லாஸ்ட்டாக நடந்த 2025 குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு 30 கேள்வியை நம்ம பார்க்க இருக்கிறோங்க. இதிலிருந்து ஏற்கனவே நம்ம ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியாக டெஸ்ட் நடந்திருக்கு, வீக்லி டெஸ்ட்டு நடந்திருக்கு. அதிலேருந்து எத்தனை கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆனதும் சேர்த்து இதில் பார்க்க போகிறோங்க. வீடியோஸை முழுமையாக பாருங்கள். ஐவிஎஃப் முறையில் விந்தணுவும் அண்டமும் இணைவது பின்வருவனற்றில் எதில் நடைபெறுகிறதுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஐவிஎஃப் இப்போ ரீசெண்டாக வந்து கருத்தரிக்கிறது, குறிப்பாக வந்து குழந்தை பிறப்பில் உடனடியாக குழந்தை பிறக்கிறதுலேருந்து அது குறிப்பாக வந்து ஐவிஎஃப் முறை தான் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான மாடர்ன் டெக்னாலஜி போகும்போது அதில் வந்து அது ரிலேட்டடாக ஒரு நடப்பு நிகழ்வு சார்ந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் முறையில் விந்தணுவும் அண்டனும் இணைவது பின்னொற்றில் எதில் நடைபெறும்னு பார்த்திங்கன்னா வளர்ப்பு ஊடகம். கேள்வி 2 ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது 10th லெவல்லே இருக்குது, 10th புக்கில் இருக்குது. ஹைட்ரஜன் குண்டை பொறுத்தவரையும் அணுக்கரு பிளவு இணைவினை மூலமாக நடைபெறும். திறனுலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவினை மூலம் நடைபெறக்கூடியது. பிளாஸ்மாவின் காந்தவியல் அடுக்கல் என்பது கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு வினை. அணுகுண்டு என்பது கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு வினை. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 3 இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட உலகளாவிய ஒரு நிறுத்த மையங்களின் முதன்மை நோக்கம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும் ஒன் ஸ்டாப் சென்டர்னு சொல்லுவாங்க. ஒன் ஸ்டாப் சென்டர், ஒரு நிறுத்த மையங்கள் சொல்லலாம். இந்த ஒன் ஸ்டாப் சென்டருடைய மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பெண்களுக்கு விரிவான உதவிகளை வழங்குவதாக இதை நோக்கமாக கொண்டது. இது எப்போ தொடங்கினான்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 2015 தொடங்கியிருப்பாங்க நாடு முழுவதும் ஒன் ஸ்டாப் சென்டர். கேள்வி 4 கீழ்கண்ட நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. பின்வரும் வறுமை ஒழிப்பு திட்டங்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்துவோம். இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் 11th எக்கனாமிக் நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதார லெசனில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் தொடர்பாக வந்து பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதிலேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி
ரெகுலர் டெஸ்ட்லேயே நம்ம எக்கனாமிக் டாப்பிக்கில் எழுதியிருப்போங்க. சம்பூர்ண கிராமீன் ரோஜ்கார் யோஜனா, சம்பூர்ண கிராமீன் ரோஜ்கார் யோஜனா, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சுரஸ்கார் யோஜனா, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், வேலைக்கான உணவு திட்டம், இந்த 4 திட்டங்களை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. அப்போ சம்பூர்ண கிராமீன் ரோஜ்கார் யோஜனா திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோஜ்கார் யோஜனா என்பது அது 1999 to 2000 காலகட்டத்தில் தொடங்கியிருப்பாங்க. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோஜ்கார் யோஜனா. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் IRDP, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கினது 1978. வேலைக்கு உணவு திட்டம் பார்த்திங்கன்னா 1977. அப்போ கால வரிசைப்படி சரியாக அமைஞ்சிருக்கிறது 4, 3, 2, 1. சம்பூர்ண கிராமீன் ரோஜ்கார் யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு 2001. ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோஜ்கார் யோஜனா தொடங்கப்பட்டது 99-2000. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டது 1978. வேலைக்கான உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1977. கேள்வி 5. இந்திய அரசியலமைப்பின் டேஸ் பிரிவு தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது. இதுவும் நம்ம பாலிட்டி டெஸ்ட்டில் பார்த்துருப்போங்க. இந்த இயரில் நடத்தின டெஸ்ட்லே இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிக்கல் 24 தான் என்ன சொல்லுது, குழந்தைகளை குழந்தை தொழிலாளர் ஒரு ஒழிப்பு முறையை தடை செய்யக்கூடியது. குறிப்பாக தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்யக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 24. இதுவும் நம்ம டெஸ்ட்டில் பார்த்துருப்போங்க. அடுத்த கேள்வி, கீழ்காணும் திட்டங்களை அந்தந்த வருடத்துடன் பொறுத்துக. ஸோ தமிழ்நாடு அரசினுடைய மிக முக்கியமான திட்டங்களில் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங் திட்டங்கள், அது தொடங்கப்பட்ட ஆண்டு ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கிளாஸஸ் நடந்த போது கொடுத்துருப்போங்க. நீங்கள் நலமா திட்டம், நீங்கள் நலமா திட்டம் 2004 தான் தொடங்கப்பட்டது. மனுநீதி திட்டம் பார்த்திங்கன்னா 1969 தொடங்கப்பட்டது. குரல் முற்றோதல் திட்டம், குரல் முற்றோதல் திட்டம் 2000 ஆண்டு தொடங்கப்பட்டது. இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி கல்வி 2021 தொடங்கியிருப்பாங்க. நீங்கள் நலமா திட்டம் 2024 தொடங்கப்பட்டது. மனுநீதி 1969, குரல் முற்றோதல் 2000, இல்லம் தேடி கல்வி 2021. சரியானுடைய ஆப்ஷன் சி. கேள்வி 7. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கு வழிகாட்டு அமைக்கப்பட்ட ஒரு தளம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நாம் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் 2024 தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய மிக முக்கியமான ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் எக்ஸாமுக்கு முன்ன வீக் நாம் கிளாஸ் கொடுத்துருப்போங்க. அந்த கொஸ்டின் தான் இது கேட்டிருக்காங்க. இளைய என்ற ஒரு ஏஐ டெக்னாலஜியை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போங்க. டெஸ்ட்டும் எழுதியிருப்போங்க, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான டெஸ்ட்டும். ஸோ அது இதிலேருந்து கேட்டிருந்தாங்க. அதே போல் கிளாஸில் நான் முதல் திட்டம் தந்திருப்பேங்க, நீயே உனக்கு ராஜா திட்டமும் தந்திருப்பேங்க. கேள்வி 8. டேஸ் மாநிலம் 2022-23 கணக்கெடுப்பின் போது அதிக வேலையின்மை விகிதம் கொண்ட மாநிலம் சொல்லியிருக்காங்க. அப்போ அதிக வேலையின்மை விகிதம் நடப்பு நிகழ்வு சார்ந்து கேட்டிருக்காங்க. எக்கனாமிக் ரிலேட்டடாக வேலையின்மையில் அதிக வேலையின்மை கொண்ட மாநிலத்தில் கேரளா முதலிடத்தில் இருக்கும். அடுத்த கேள்வி, 2021-22 கல்வி ஆண்டில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயில்வோரின் மொத்த பதிவு டேஸ் ஆக உள்ளது. 2021-22 தற்போது வரை பார்த்திங்கன்னா உயர்கல்வி பயில்வோரில் இந்திய அளவில் தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்குது. 2021-22 பார்த்திங்கன்னா 47% இருக்குது. தற்போது 50%க்கும் மேலே வந்தாச்சு. கேள்வி 10. பின்வரும் காலநிலை மாநாடுகளையும் அது சார்ந்த கருத்தையும் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரையும் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் யூனிட் 12 சுற்றுச்சூழல் தாக்கங்கள் என்ற தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பில் ஒவ்வொரு சுற்றுச்சூழல் நிகழ்வாக நடந்த அமைப்புகள், அது தொடர்பான திட்டங்கள், அது தொடர்பான தீர்மானங்களெல்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த லெசன்லேருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. கியோட்டோ நெறிமுறை, ரியோ பூமி உச்சி மாநாடு, பாரிஸ் ஒப்பந்தம், மான்ட்ரியல் நெறிமுறைன்ட்டு. இது 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்குது. யூனிட் 12ல் கியோட்டோ நெறிமுறை பார்த்திங்கன்னா உமிழ்வை குறைப்பதற்கான அர்ப்பணிப்பு. ரியோ பூமி உச்சி மாநாடை பொறுத்தவரை நிலையான வளர்ச்சிக்கான உலகளாவிய கட்டமைப்பு. பாரிஸ் ஒப்பந்தம் உலக வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க. மான்ட்ரியல் நெறிமுறை ஓசோன் படலத்தை பாதுகாத்தல் தொடர்பானது. சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 11. இதுவும் நம்ம டெஸ்ட் எழுதியிருப்போங்க. லாஸ்ட் இயர் டிஸ்கஷன் கிளாஸு வித்
டெஸ்ட் வித் டிஸ்கஷன் கிளாஸில் எழுதியிருப்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக. ஏன்னா 2024 ஃபஸ்ட் டே வந்து லான்ச் பண்ண செயற்கைக்கோளை பற்றி கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தது. இந்த குரூப் 2A கேட்டிருக்காங்க. ஸோ டேஷ் செயற்கைக்கோள் ஜனவரி 1, 2024 அன்று இஸ்ரோ காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை ஆய்வு செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டது. காஸ்மிக் எக்ஸ் கதிர்களை பொருட்டு எக்ஸ்போசாட் என்னும் சேட்டலைட்டை ஜனவரி 1, 2024 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதுவும் நம்ம டெஸ்ட்டில் எழுதியிருப்போம். அடுத்த கேள்வி, மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? மத்திய உப்பு மற்றும் கடல் ஆராய்ச்சி நிறுவனம் பவுநகரில் அமைந்துள்ளது. கேள்வி 13, சுத்தமான காற்று சட்டம் புக்கில் இருந்தால் கேட்டிருக்காங்க. சுத்தமான காற்று சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1970. கேள்வி 14, பெண்களுக்கான பள்ளியை ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நிறுவிய இடம். பெண்களுக்கான பள்ளியை வந்து ஈஸ்வர சந்திரசேகர் கல்கத்தாவில் நிறுவியிருப்பார். கேள்வி 15, அறியாமை அகன்று நலம் தோன்றும் எப்போது? அறியாமை அகன்று நலம் எப்போ தோன்றும்னு பார்த்தீங்கன்னா மயக்கம் தெளிந்து மாசற்ற உண்மையை உணரும் போது பார்த்தீங்கன்னா அறியாமை அகன்று நலம் தோன்றும். கேள்வி 16, இதுவும் நம்ம வந்து டெஸ்ட்டில் வந்து எழுதியிருப்போங்க. நீதி கட்சி எப்போ தொடங்கப்பட்டது? 1916. திமுக எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1949. திராவிடர் கழகம் பெயர் மாற்றிருந்து நீதி கட்சி என்பது திராவிடர் கழகமாக பெயர் மாற்றிருந்து 1944. சுயமரியாதை இயக்கம் பெரியாரால் 1925 தொடங்கப்பட்டிருக்கும். சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி 17வது கேள்வி, சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எந்த இடத்தில் நடத்தப்பட்டது? இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடான கொஸ்டின். இந்த கொஸ்டினை நம்ம டெஸ்ட்டில் பார்த்துருப்போங்க, வீக்லி டெஸ்ட்டில். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் நடந்திருக்கும். கேள்வி 18, பொறுத்துக. இந்த மெட்ராஸ் மருத்துவ பள்ளி இது பார்த்திங்கன்னா 12th தமிழ் புதிய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த மெட்ராஸ் மருத்துவ பள்ளி தொடங்கப்பட்ட ஆண்டு 1835. மெட்ராஸ் பிரசிடென்சி கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1840. மெட்ராஸ் கிறித்துவ கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1837. பச்சையப்பாஸ் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1842. பச்சையப்பாஸ் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1842. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 19, கீழ்கண்டவர்களில் முத்துராமலிங்க சேதுபதிக்கு பதிலாக கிழக்கு இந்திய கம்பெனியால் ராம் நாட்டின் ஜமீன்தாராக நியமிக்கப்பட்டவர் யார்? முத்துராமலிங்க சேதுபதிக்கு பதிலாக கிழக்கிந்திய கம்பெனியால் ராம் நாட்டின் ஜமீன்தாராக நியமிக்கப்பட்டவர் மங்களேஸ்வரி நாச்சியார். கேள்வி 20, ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்ஸை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போங்க, அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்தும் இருப்போங்க. இதில் அரசியலமைப்பு திருத்தங்களை அவற்றின் தொடர்புடைய திருத்த சட்டங்களும் சரியாக பொறுத்துகள்னு கேட்டிருக்காங்க. 91வது திருத்த சட்டம் எதை சொல்லுது? 102வது திருத்த சட்டம், 105வது திருத்த சட்டம், 106வது திருத்த சட்டம். 91வது திருத்த சட்டத்தை பொறுத்தவரையும் அமைச்சர்கள் குழுவில் பிரதமர் உட்பட மக்களவை உறுப்பினர் 15 விழுக்காடுக்கு மேல் இருக்கக்கூடாதுன்னு குறிப்பிட்டிருக்கும். 91வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? அமைச்சர்கள் குழு இருக்குன்னா அந்த பிரதமர் உட்பட 15% மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து 102வது திருத்த சட்டம். 102வது திருத்த சட்டத்தை பொறுத்தவரையும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்தை அரசியலமைப்பு தகுதி நிலையை வழங்குகிறது. ஓபிசிக்கான ஆணையம், தேசிய ஆணையம் அமைக்கிறத பற்றி சொல்கிறது தான் 102வது திருத்த சட்டம். அடுத்து 105வது திருத்த சட்டம் எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 105வது திருத்த சட்டம் சமூக மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினரை கண்டறிந்து குறிப்பிடும் அதிகாரம் மாநில அரசுக்கு மீண்டும் வழங்கப்பட்டுள்ளது. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனை பற்றி சொல்லக்கூடியதான் 105வது திருத்த சட்டம். 105வது திருத்த சட்டம் எதை சொல்லுது? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். 106வது திருத்த சட்டம் இப்போ தான் ரீசெண்டாக திருத்தியிருப்பாங்க. மக்களவையில் பெண்களுக்கு 1/3 இடங்கள் வழங்கப்படும் சொல்லியிருப்பாங்க. 106வது திருத்த சட்டம். சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 21, ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்கவோ நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு. ஒரு வரியை நீக்கவோ அல்லது நிறுத்தி வைக்க நகராட்சிக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 112. பட்ஜெட்டை பற்றி சொல்லக்கூடியது. பண மசோதா பற்றி குறிப்பிடும் ஆர்டிக்கல் 110. கேள்வி 22, பின்வரும் குழுக்களை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரையும் ஒரு 10 எக்ஸாம் டிஎன்பிசி நடத்துகிறாங்கன்னா அதில் குறைந்தது 3லேருந்து 4 எக்ஸாமில் இந்த குழுவை வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பாலிட்டி எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான டிஸ்கஷன் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போங்க. ஜிவிகே ராவ் குழு, அசோக் மேத்தா குழு, பல்வந்தராய் மேத்தா குழு, எல்எம் சிங்கி குழு. இது 10th புக்கில் சோசியல் சயின்ஸ் புக்கில் பாலிட்டி ஏரியாவில் கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஜிவிகே ராவ் குழு 1985 அமைச்சிருப்பாங்க. அசோக் மேத்தா குழு 1977, 78.
பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, எல்எம் சிங்வி குழு 1986, ஜிவிகே ராவ் குழு 1985, அசோக் மேத்தா குழு 1977 to 77, பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957. அப்போது 3, 2, 1, 4 சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 23. இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நம்ம ப்ரீவியஸ் பாலிட்டி கொஸ்டின்ஸ் ஏரியாவில் பார்த்துருப்போங்க. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பு வழங்கியதுன்னா எல்ஐசி வழக்கு. எல்ஐசி வழக்கில் தான் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை ஒருங்கிணைந்த பகுதின்னு சொல்லியிருப்பாங்க 1995. கேள்வி 24. பின்வரும் எந்த மரம் அதிக கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சும் திறனுடன் காலநிலை மாற்றத்தோடு போராட வகையில் மரபணு மாற்றம் செய்யப்பட்டது? எந்த மரம்னு பார்த்தீங்கன்னா பைன் மரம். கேள்வி 25. திராட்சை செல் வளர்ப்பில் எது நிறைந்துள்ளது? திராட்சை செல் வளர்ப்பில் அந்தோசைனின் நிறைந்துள்ளது. கேள்வி 26. அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் அட்டூழியங்கள் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு? அதாவது SC/ST ஆக்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை விசாரிக்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டம் 1989. இதுவும் ஒரு ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின் தான். அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் அட்டூழியம் தடுப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா 1989. கேள்வி 27. எக்கனாமிக் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின்ஸ், நடப்பு நிகழ்வு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் GSDP வளர்ச்சி விகிதம் நிலையான விகிதத்தில் 2022-23 8.13%ஆகவும் 2023-24 %ஆக இருந்தது. 2022-23 பார்த்தீங்கன்னா 8.13% இருந்திருக்கும். அதே 2023-24 8.23% இருந்தது. கேள்வி 28. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். கன்னியாகுமரி மாவட்டம் டேஸ் கிராமத்தில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணி தொடங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் முத்தலக்குறிச்சி என்ற கிராமத்தில் தான் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் பதிக்கும் பணி தொடங்கப்பட்டது. கேள்வி 29வது கேள்வியை பொறுத்தவரையும் டிஎன்பிசியில் இப்போ குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே தப்பாக செட் பண்ணியிருக்காங்க. சத்தியாகிரகிகள் உப்பு சட்டத்திற்கு எதிராக தஞ்சை நோக்கி சென்றபோது பின் வருபவரில் யார் தஞ்சை மாவட்ட ஆட்சியராக இருந்தார்? உப்பு சத்தியாகிரக போராட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய அளவிலும் சரி தமிழ்நாட்டு அளவிலும் சரி. தமிழ்நாட்டு அளவில் ராஜாஜி தலைமையில் நடந்திருக்கும், இந்திய அளவில் மகாத்மா காந்தி தலைமை தாங்கியிருப்பார். அப்போ உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடைபெறும் போது தஞ்சாவூருடைய கலெக்டராக இருந்தது ஏஜே ராஜன்னு தந்திருக்காங்க. இது கீ ஆன்சரே தப்பாக தந்திருக்காங்க, டைப் பண்ணதும் தப்பாக தான் தந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் 1930-31 அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூருடைய கலெக்டராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே.ஏ. த்ரோன் இருந்திருப்பார். ஜே.ஏ. த்ரோன் தான் இருந்திருப்பார், தவிர ஏஜே ராஜன் கிடையாது. இது கீயே தப்பாக தந்திருக்காங்க. ஜே.ஏ. த்ரோன் தான் அப்போ இருந்திருப்பார் தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டராக. 1929 31 வரையும் இருந்திருப்பார். கேள்வி 30. சென்னை மகாஜன சபை எப்போது தொடங்கப்பட்டது? இதுவும் நம்ம டெஸ்ட்டில் பார்த்துருப்போங்க, வீக்கெண்ட் டெஸ்ட்டில். சென்னை மகாஜன சபை மே 16, 1884 ஆண்டு தொடங்கப்பட்டது. சென்னை மகாஜன சபை பின்பு பார்த்திங்கன்னா ஐஎன்சியோட இணைஞ்சிருக்கு 1885. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 2Aவில் கேட்கப்பட்ட 30 கேள்விக்கான மாதிரி வினாக்களுக்கான விடை குறிப்பில் பார்த்துருக்குறேங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இதுவரை நடத்தப்பட்ட, அதாவது இந்த இயரில் 1 இயராக நடந்த இந்த லாஸ்ட் 6 மந்தில் நம்ம வச்ச டெஸ்ட்லேருந்து எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கிறதையும் நம்ம பார்த்துருப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்காங்க. அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. ஜாயின் பண்ணிக்காங்க. நன்றி, வணக்கம்.